Hi everyone. இந்த வீடியோவில் ஃப்ரான்சிஸ் பேக்கன் எழுதுன ஆஃப் யூனிட்டி இன் ரிலீஜன் அப்படிங்கிற எஸ்ஸேயுடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுறேன் நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஃப்ரான்சிஸ் பேக்கன் ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் எஸ்ஸேயிஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இவர் வந்து மிகப்பெரிய ஃபிலாசபர், ஸ்டேட்ஸ்மென், எஸ்ஸேயிஸ்ட்டு கூட. அண்ட் இவருடைய முக்கியமான ஒர்க்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா த நியூ அட்லாண்டஸ், அப்புறம் நோவம் ஆர்கனம், அதுக்கப்புறம் அவருடைய எஸ்ஸேஸ் ரொம்பவே ஃபேமஸ். சரி, வாங்க இந்த எஸ்ஸேஸை பற்றி பார்த்துடலாம். ஆஃப் யூனிட்டி இன் ரிலீஜன் அப்படிங்கிற இந்த எஸ்ஸே மூலயமா ரிலீஜனோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி சொல்கிறாரு. குறிப்பாக குயின் எலிசபெத்தோடைய பிகினிங் பீரியடில் வந்து அந்த ரிலீஜியஸ் சேஞ்ச் நடந்தது இல்லையா, அதாவது ப்ரொட்டஸ்டானிசம் வந்து ப்ரிடாமினன்ட் ரிலீஜனாக சர்ச் ஆஃப் இங்கிலாண்டுடைய கண்ட்ரோலில் ப்ரொட்டஸ்டானிசம் எஸ்டாப்ளிஷ் ஆச்சு இங்கிலாண்டில். ஸோ அந்த மொமெண்ட்டில் ரிலீஜனில் யுனைட்டடாக இருக்கணும் அப்படிங்கிறத கான்செப்டாக வச்சு தான் எழுதியிருப்பார். ஏன்னா இவர் வந்து ஒரு பொலிட்டீஷியன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அப்போது அந்த சர்ச் எப்படி இருக்கணும், அவர் ரூலிங் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த விஷயத்தில் சொல்லியிருப்பார். ஸோ இந்த யூனிட்டி இன் ரிலீஜன், ஆஃப் யூனிட்டி இன் ரிலீஜன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வந்து பப்ளிஷ் ஆனது 1612. பட் லேட்டர் ஆன் இந்த எஸ்ஸே வந்து 1625 வரைக்கும் இதில் சில பாயிண்ட்ஸ் எல்லாம் பிரேக் ஆட் பண்ணியிருக்காரு. ஸோ மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஹியூமன் பீயிங், அதாவது அந்த சொசைட்டியில் ஹியூமன் பீயிங்கை ஒன்றிணைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ரிலீஜன் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பார். அதுதான் அதனுடைய பாயிண்ட்டு. ஏன்னா அந்த ரிலீஜனில் தான் நிறைய ரைட்ஸ், நிறைய செரிமனிஸ், இதெல்லாமே அந்த பிலீஃப்லாம் இருக்கு இல்லையா, இதை தான் மக்களை வந்து ஒன்றிணைக்கிறது அப்படிங்கிற பாயிண்ட்டை தெரிஞ்சு சொல்லியிருப்பார். ஸோ இதில் வந்து இந்த ரிலிஜன் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ஹியூமன் சிவிலைசேஷனை ஒன்றிணைக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த சிவிலைசேஷனை மெயின்டைன் பண்ணுறதும் ரிலீஜன் தான் அப்படிங்கிறத சொல்கிறாரு. மெயினாக பேக்கனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ படி பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்டியன்ஸ் வந்து யுனைட்டடாக இருக்கணும். நிறைய ரிலீஜன் ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ், அந்த பிரின்சிபல்ஸ் இருக்கு இல்லையா, கொள்கைகள், கிறிஸ்டியன் ரிலீஜனுடைய கொள்கைகளெல்லாம் ஃபாலோ பண்ணி யுனைட்டடாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதில் வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் சண்டை போட்டுக்கக்கூடாது, சின்ன சின்ன விஷயத்தில் ஆர்கியூ பண்ணக்கூடாது, தேவையில்லாத விஷயங்களை வந்து பேசி அவங்களே சண்டை அடிச்சுக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாரு. அண்ட் இது ரிலீஜன்லேயே நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, பைபிளில் வந்து எந்த ஒரு குறிப்பிட்ட ரூலில் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் எதுவும் சொல்லப்பா. சர்ச் கவர்மெண்ட் நிறைய ஃபார்ம்ஸில் இருக்குது. அதாவது வழிபாடு முறை அல்ல அந்த ரிச்சுவல்ஸ், அவங்க செய்கிற அந்த சம்பிரதாய முறையிலலாம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இதை தான் ஃபாலோ பண்ணணும், இதை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு எந்த ஒரு ரூலும் பைபிளில் எழுதப்படலை. அதனால் நீங்கள் வந்து யுனைட்டடாக இருக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட்டை சொல்லிடுறாரு. இது வந்து ஒரு கிறிஸ்டியன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் எல்லா ரிலீஜனுக்குமே சொல்கிற மாதிரி பொருந்துகிற மாதிரி தான் இவருடைய எஸ்ஸே இருக்கும். ஸோ எந்த ஒரு டிஸ்அக்ரிமெண்ட், சின்ன சின்ன விஷயத்தில் டிஸ்அக்ரிமெண்ட் வந்தாலும் அந்த ரிலீஜன் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் யுனைட்டடாக இருந்தீங்க அப்படின்னா ஹாப்பியாக இருக்கலாம் அப்படிங்கிறதான் இவருடைய பாயிண்ட்டை. குறிப்பாக இப்போ வந்து ஒரு சொசைட்டியில் வந்து ரிலீஜியஸ் யூனிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு மென், அதாவது மேன்கைண்ட் இருக்காங்க இல்லையா, ஆண்கள் வந்து வைலேட் பண்ணவே கூடாது. அந்த ஹியூமன் சொசைட்டி ஃபோக்கஸ் பண்ணுற லா வந்து வைலேட் பண்ணவே கூடாது, அல்லது இதுதான் பேசிக் கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா கிறிஸ்டியன்ஸை பொறுத்தளவில் 2 ஸ்பிரிச்சுவல் ஸ்வாட்ஸ் அவங்கக்கிட்ட இருக்குமா, 2 ஸ்வாட்ஸ், அதாவது ஸ்பிரிச்சுவல் ஸ்வாட்ஸ் அப்படிங்கிறாரு. அவங்களோட சர்ச்சை வந்து டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு அவங்க 2 ஸ்வாட் வச்சுருப்பாங்க. ஒன்று என்ன அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் ஸ்வாடு, இன்னொன்று வந்து டெம்போரல் ஸ்வாட் அப்படின்னு சொல்கிறாரு. 2 ஸ்வாட் சொன்னார் இல்லையா, அந்த 2 ஸ்வாட்டில் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்பிரிச்சுவல், இன்னொன்று வந்து டெம்போரல். ஸ்பிரிச்சுவல் ஸ்வாட் வந்து எதை சிம்பாலிக்காக ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா அந்த அத்தாரிட்டேட்டிவ் பவர், அந்த சர்ச் மேலே இவங்க இருக்கிற அந்த பவர், அந்த ப்ரீஸ்ட்லி பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹோல் டே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரீஸ்டெல்லாம் இருக்காங்க இல்லையா, அதை பற்றி சொல்ல நினைக்கிறாங்க. செகண்ட் வந்து டெம்போரல் பவர் ஸ்வாட் அப்படிங்கிறது எதை சிம்பாலிக்காக சொல்லுது அப்படின்னா அந்த கவர்மெண்ட்டுடைய பவர். சரிதானா? ஸோ இந்த 2 விஷயமே கிறிஸ்டியன்ஸை பொறுத்தளவு 2 ஸ்வாட் மாதிரி கன்சிடர் பண்ணப்படுது அப்படின்னு சொல்கிறாரு. இதில் மெயின் பாயிண்ட் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ இந்த கன்வர்ஷன்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அவரோட ரிலீஜன்லேருந்து இன்னொரு ரிலீஜன் கன்வெர்ட் பண்ண வைக்கிறது, இதெல்லாமே அவங்களோட பர்சனல் கெயின்காக தானே தவிர ரிலீஜனுடைய சேக்காகலாம் கிடையாது. ஏன்னா எந்த ஒரு ரிலீஜன்லேயும் அப்படி கன்வெர்ட் பண்ணியே ஆகணும் ஒருத்தங்களை, ஆமாம் அதுதான் அவங்களோட அப்ஜெக்டிவ் அப்படின்லாம் எதுவும் சொல்லப்படலை. ஸோ இதை பேக்கன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்சிஸ்ட் பண்ணிடுறாரு அவருடைய எஸ்ஸேல.
ஸோ ஃப்ரான்சிஸ் பேக்கனை பொறுத்தளவில் அந்த ரிலீஜன் சொல்கிறாரு இல்லையா, அதுதான் ஹியூமன் சொசைட்டியே ஒன்றிணைக்கிற முக்கியமான பேண்ட் மாதிரி கன்சிடர் பண்ணப்படுது அப்படிங்கிறாரு. அதுதான் கண்டிப்பாக அவங்கள வந்து யுனைட்டடாக காட்டும். ஸோ அந்த ரிலீஜன் அப்படிங்கிறது மெயினு. என்னதான் குவாரல்ஸ், என்னதான் வேறுபாடுகள், டிவிஷன்ஸ் அவங்களுக்குள்ளே இருந்தாலும், அவங்கள வந்து ஒரு நிறைய ரிலீஜன் மேலே அவங்களுக்கு வெறுப்பு இருந்தாலும், ஒரு பர்டிகுலர் ரிலீஜன், அதாவது அவங்க சொல்ல நினைக்கிற கிறிஸ்டியானிட்டி ரிலீஜனை தான் அவர் சொல்கிறாரு. அது வந்து அவங்கள வந்து அதாவது அந்த ரிலீஜன் செய்கிற ரைட்ஸாக இருக்கட்டும், செரிமனிஸாக இருக்கட்டும், அந்த விஷயங்கள் வந்து பீப்புளை வந்து அந்த ரிலீஜன் மேலே ஒரு கான்ஸ்டன்ட் பிலீஃபை கொண்டு வந்துடும் அப்படிங்கிற பாயிண்ட் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பேக்கன் வந்து ஃப்ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அதில் வந்து 2 வகை இருக்கான். ஒன்று என்ன அப்படின்னா அவுட் சைட் த சர்ச், அப்புறம் இன்சைட் த சர்ச் அப்படிங்கிற கான்செப்ட் சொல்கிறாரு. ஸோ ரிலீஜனில் யுனைட் ஆகிறதுக்கு 2 விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா சர்ச்சுக்குள்ளே அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுறது, அவுட் சைட் த சர்ச் அப்படின்னா அந்த யுனைட்டடாக இந்த ஹியூமனிட்டியோட இருக்கிற அந்த கனெக்ஷனை பற்றி சொல்ல நினைக்கிறாரு. ஸோ இதை வந்து ஃப்ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி அப்படிங்கிற கான்செப்ட் மூலியமாக சொல்கிறாரு. ஸோ ஃப்ரான்சிஸ் பேக்கன் சொல்ல நினைக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ரிலீஜன் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா அதில் வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், கான்ட்ரடிக்டரி ஒப்பீனியன்லாம் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் நம்ம வந்து இக்னோர் பண்ணிடணும் அப்படிங்கிற பாயிண்ட்டை சொல்கிறது மட்டும் இல்லாமல், ரிலீஜன் தான் பீஸ் கொடுக்குது. அந்த ரிலீஜன் மூலியமாக இன்ஃபைனிட் பிளெஸிங்ஸ் வந்து மேன்கைண்டுக்கு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபெய்த்தை வந்து க்ரியேட் பண்ணிடுது, எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுது. அதே மாதிரி சேரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அந்த ரிலீஜன் மூலிமா தான் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. இதெல்லாமே சர்ச்சுடைய அவுட்வேர்ட் பீஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஒரு நமக்குன்னு ஒரு ஆத்மார்த்தமாக ஒரு கான்ஷியஸ்னஸ் பீஸ் கொடுக்குது இல்லையா, அது வந்து இந்த ரிலீஜன் மூலியமாக தான் அப்படிங்கிற கான்செப்ட் சொல்லிடுறாங்க. ஸோ இது வந்து டிவோஷன் மட்டும் டீல் பண்ணாமல், அதாவது ரிலீஜன் அப்படிங்கிறது ஒன்லி டிவோஷன் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல், இந்த மாதிரி நிறைய குட் குவாலிட்டிஸ் லைக் ஃபெய்த்து, அப்புறம் கனெக்ட் ஆகிறது, ஹியூமன் பீயிங்ஸோட கனெக்ட் ஆகிறது, அப்புறம் ஹோலி திங்ஸோட ரிலேட் பண்ணுறது, அண்ட் சேரிட்டி, அப்புறம் நம்ம மனசே முதல்ல திருப்திகரமாக பீஸ்ஃபுல்லாக இருக்கிற விஷயம், அப்புறம் என்னதான் நிறைய கான்ட்ரடிக்டரி வேர்ட்ஸ், கான்ட்ரவர்ஷியல் திங்ஸை ரீட் பண்ணாலும் எழுதினாலும் இந்த மாதிரியான ரிலீஜன் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் மைண்ட் வந்து காமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொல்லிடுறாரு. ஏன்னா இதெல்லாமே யுனைட் பண்ணுறது இந்த ரிலீஜன் தான் அப்படிங்கிற மெயின் பாயிண்ட்டை அவர் சொல்லிடுறாரு. இப்போ ரிலீஜனை பொறுத்தளவில் காட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ட்ரூ தான். பட் ஹியூமன் பீயிங்ஸ் நிறைய விஷயத்தை ஆட் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த விஷயம் மூலியமாக தான் மக்களுக்கு வந்து இந்த கான்ட்ரடிக்டரி கான்செப்ட்ஸ்லாம் வருது அப்படிங்கிறத சொல்லிடுறாரு. இப்போ அதுக்கு சின்ன எக்ஸாம்பிள் எப்படி சொல்லிடுறாரு பாருங்கள். இப்போ ட்ரூத் அண்ட் ஃபால்ஸ்ஹுட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது 2 முக்கியமான விஷயம், 2மே கான்ட்ரடிக்டரியான ஒரு விஷயம் தான். அது எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு அயன் அண்ட் கிளே மாதிரி தான். ஏன்னா எது ஸ்ட்ராங் எது வந்து வீக் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. அதே மாதிரி தான் ட்ரூத் அண்ட் ஃபால்ஸ்ஹுட்டும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொல்லிடுறாரு. ஸோ இந்த ரிலீஜன் மெயின்டைன் பண்ணுறது மேன்கைண்டோடைய கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மென் மஸ்ட் பிவேர் அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த ரிலீஜியஸ் யூனிட்டி வந்து அவங்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்படி வந்து இருந்தது அப்படின்னா ஹியூமன் சொசைட்டியில் வர ப்ராப்ளம்ஸை வந்து ஈஸியாக ரிசால்வ் பண்ணிட முடியும் அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க. அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 2 ஸ்வாடு, ஒன்று வந்து ஸ்பிரிச்சுவல் ஸ்வாட், அப்புறம் டெம்போரல் ஸ்வாட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 2மே முக்கியம்தான். ஒரு ரிலீஜனை வந்து நல்லபடியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது 2மே முக்கியம்தான். அதே மொமெண்ட்டில் இந்த 3rd ஸ்வாடை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா மெஹமூத் ஸ்வாட். இந்த இது ரொம்ப மெயின்ங்க. மேமோத் ஸ்வாட் அப்படிங்கிறது என்ன சொல்ல நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த ரிலீஜன் மூலியமாக வார்லாம் வருது இல்லையா, அந்த விஷயம் கூடவே கூடாது அப்படிங்கிற கான்செப்ட் சொல்லிடுறாங்க. ரிலீஜன் ஓகே தான், பட் அதை வந்து நீ ரொம்ப நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிட்டு அது மூலியமாக ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த ரெபெலியஸ் குரூப் கொண்டு வர்றது, அந்த ஸ்வாடை கொண்டு மக்கள் கையில் கொடுத்துட்டு வார்னால், அதாவது இந்த ரிலீஜன் மூலிமா ஒரு மிகப்பெரிய வாரை க்ரியேட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் கூடாது. அதே மாதிரி கவர்மெண்ட்டுக்கு எதிராக சப்வர்ட் பண்ண நினைக்கிறது, இதெல்லாமே தப்பு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூடக்கூடாது, பண்ணவே கூடாது. இது வந்து கிறிஸ்டியன்ஸ்க்கு எதிரான ஒரு விஷயம். சரிதானா? ஒரு பர்சன் வந்து தன்னை கிறிஸ்டியனாக கன்சிடர் பண்ணுறா, அதாவது ரிலீஜனை ஃபாலோ பண்ண நினைக்கிறான் அப்படின்னா அதுக்கு எதிராக நினைக்கிற ஒரு விஷயம் மாதிரி இந்த ஸ்வாட் 3rd ஸ்வாட் அவன் ஹேண்டில் பண்ணான், மெஹமூத் ஸ்வாட், அதை 3rd ஸ்வாட் அவன் ஹேண்டில் பண்ணான் அப்படின்னா அது கிறிஸ்டியானிட்டிக்கு எதிரான விஷயந்தான் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இதுக்கு ஹிஸ்ட்ரியிலேருந்து சில ரெக்கார்ட்ஸ் சொல்ல நினைக்கிறாரு. எப்படின்னு பாருங்கள். லுக்ரீட்டியஸ் அப்படிங்கிற போயட்டை சொல்கிறாரு, ஒரு அகமெம்னானில் வர்ற அந்த போயட்டை வந்து சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறாரு. அதே மாதிரி ஃப்ரான்ஸில் நடந்த ஒரு மேசக்கர் பற்றி சொல்கிறாரு. இங்கிலாண்டில் நடந்த ஒரு ட்ரீசன், பவுடர் ட்ரீசன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பற்றி இதில் ஆட் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வார் நிறைய நடந்திருக்கு ரிலீஜன் காரணமாக வச்சு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூடவே கூடாது அப்படிங்கிறதான் ஃப்ரான்சிஸ் பேக்கனுடைய கான்செப்டை.
ஸோ இதையும் மீறி நம்ம இந்த மாதிரி சண்டை போடுவோம், அதாவது ஸ்டேட்க்கு எதிராக, கவர்மெண்ட்க்கு எதிராக, அல்லது ஒரு நேஷனுக்கு எதிராக ரிலீஜனை காரணம் காட்டி ஃபைட் நடக்குது, அல்லது மிகப்பெரிய வார் நடக்குது, பிளட் ஷெட் ரொம்ப க்ரூயலாக நடந்துக்கிறாங்க ரிலீஜனுக்கு எதிராக அப்படின்னா, கண்டிப்பாக அங்கே வந்து உங்களுக்கு தேடி கடவுள்லாம் வரமாட்டார். அந்த ஹோலி கோஸ்ட் உங்களை நீங்கள் தேடும்போது அந்த ஹோலி கோஸ்ட் வந்து உங்களை ஹெல்ப் பண்ணாது. அதை தவிர்த்து என்ன தான் வரும் அப்படின்னா, நீங்கள் நினைப்பீங்க நம்ம கடவுளை நோக்கி பிரார்த்தனை பண்ணும்போது நமக்கு வந்து ஹோலி பிளெஸிங்ஸ்லாம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? பட் இந்த மாதிரி விஷயத்துலலாம் உங்களை இன்வால்வ் பண்ணிவிட்டு நீங்கள் கடவுளை வேண்டிங்க அப்படின்னா வல்ச்சர் ஆர் ரேவன் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ இதெல்லாமே இந்த பைரட்ஸ் அப்புறம் அசாசின்ஸ் இவங்க பண்ண வேண்டிய விஷயங்கள். அவங்க தான் இந்த மாதிரி ரொம்ப வல்கராக ரக்கடாக நடந்துக்குவாங்களே தவிர, ஒரு குட் கிறிஸ்டியன் அவங்க வந்து ரிலீஜனை வந்து அப்லிஃப்ட் பண்ணுவாங்க. அண்ட் அட் த சேம் டைம் அதனுடைய அப்ஜெக்டிவ் தெரிஞ்சு தான் நடந்துக்குவாங்க. ரொம்ப மொராலிஸ்டிக்காக நடப்பாங்களே தவிர, இந்த மாதிரி அதாவது கிறிஸ்டியானிட்டியோடைய டாக்டரின்ஸ், அது அந்த பிரின்சிபல்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சு தான் அவங்க இருப்பாங்களே தவிர, தப்பான விஷயத்துக்கு துணை போக மாட்டாங்க அப்படிங்கிற பாயிண்ட்டை ஃப்ரான்சிஸ் பேக்கன் சொல்கிறாரு. ஸோ அப்படி ஒரு கிறிஸ்டியனாக இருந்தும் தப்பான விஷயங்கள் செய்கிற மாதிரி அவருடைய ஆக்டிவிட்டீஸ் போகுது அப்படின்னா, அல்லது தப்பான விஷயத்தில் அவங்கள இன்வால்வ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா, அவங்க வந்து கண்டிப்பாக ஹெல்லுக்கு தான் போவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த ரிலீஜனில் நல்ல ஒரு பொசிஷன் கிடையாது. அவங்களுடைய எண்டை அவங்களே தேடிக்கிட்டாங்க. அவங்களுடைய கான்ஷியஸ்னஸ்க்கு அவங்களே ப்ரெஷர் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இன்ஜென்யூனாக அவங்க விஷயங்கள் நடந்துக்கிறாங்க. கடவுள் முன்னாடி இந்த மாதிரி தப்பான விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சும் அந்த விஷயத்தை செய்கிறாங்க அப்படிங்கிற கான்செப்டாக அவர் சொல்லிடுறாரு. ஸோ இதுதான் ஆஃப் யூனிட்டி இன் ரிலீஜன். ஸோ அந்த டைட்டிலே நமக்கு அந்த எஸ்ஏயோடைய கான்செப்டை நமக்கு சொல்லிடுது. ஹியூமன் பீயிங்காக இந்த யுனைட்டடாக இந்த சொசைட்டியில் வாழணும் அப்படின்னா அதுக்கு ரிலீஜனை ஒரு ஹாப்பி திங்காக நம்ம கன்சிடர் பண்ணுமே தவிர, அதை ஒரு வார் மாதிரி கொண்டு போகக்கூடாது. அது வந்து ஒரு ஃபெய்த், ஒரு கான்செப்ட் நமக்கு சொல்லுது, ஒரு கான்ஸ்டன்ட் பிலீஃப் நமக்கு கொடுக்குது. ஏன்னா அந்த ரிலீஜனில் உள்ள ரைட்ஸ் அண்ட் செரிமனிஸ் மூலயமா நம்ம மக்களை வந்து அது யுனைட்டடாக வைக்குது. மக்கள் வந்து ஹாப்பியாக இருக்கணும், மக்கள் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் அந்த ஸ்பிரிச்சுவல் பவரை நோக்கி போகணும் அப்படிங்கிற கான்செப்டை இந்த எஸ்ஏ மூலயமா சொல்கிறாரு. இதுதான் ஆஃப் யூனிட்டி இன் ரிலீஜன் அப்படிங்கிற எஸ்ஏயோடைய சம்மரி. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.